ஹalleluya. இந்த நாளிலும் கூட ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಜೆರೋಮ್ ಅವರು ಕಡದು ಬಂದು ದೇವರ ಜೀವ ಕೊಡುತ್ತಾರೆ. ಪಾಸ್ಟರ್ ಜೆರೋಮ್ ಅವರು ಕಡೆದು ಬಂದು ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಸಾರುವರು. ಬೆಳಗಾವಿಗೆ ಆಗಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. ಆತನು ಒಳ್ಳೆಯವರು, ಆತನ ಕೃಪೆಯು ಶಾಶ್ವತವಾದದ್ದು. அவர் கரங்களை ஏற்றுவோம். ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನೆತ್ತಿ கர்த்தர் எனக்கு நல்லவர், அவர் கிருபை எனக்கு என்றும் உள்ளது. ஹalleluya. இந்த பூமி முழுவதும் ಈ ಭೂಲೋಕ ಪೂರ್ತಿ கொரோனா சூழ்ந்திருக்கிறது பாருங்க. ಕೊರೋನಾ ಅನ್ಕೊಂಡಿದೆ ನೋಡಿ. மக்கள் மத்தியிலே ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒரு பயமும் ஒரு பதட்டமும் சூழ்ந்திருக்கிறது. ಒಂದು ಭಯವು ಒಂದು ದಿಗಿಲು ಇದೆ. ಆದರೆ கர்த்தரை நம்பி இருக்கின்றவர்களை, ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರುವವರನ್ನು கிருபை சூழ்ந்திருக்கிறது. ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. வேதம் சொல்லுது பாருங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ. துன்மார்க்கருக்கு அநேக வேதனை உண்டு, ದುಷ್ಟರಿಗೆ ಅನೇಕ ವೇದನೆಗಳುಂಟು. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கின்றவர்களை, ಆದರೆ ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರುವವರನ್ನು கிருபை சூழ்ந்து கொள்ளும். ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. கர்த்தரை நம்பியிருக்கிறீங்க, ಕರ್ತನನ್ನು ನಂಬಿದ್ದೀರಿ, உங்களை கிருபை சூழ்ந்திருக்கின்றது. ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. நீங்கள் நிற்பதற்கும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கும், ನೀವು ನಿಂತಿರುವುದು ನಿರ್ಮೂಲವಾಗದೆ ಇರುವುದಕ್ಕೂ, நீங்கள் வாழ்ந்து பிழைப்பதற்கும் ನೀವು ಬದುಕಿ ಬಾಳುವುದಕ್ಕೂ காரணம் கர்த்தருடைய கிருபை. ಕರ್ತನ ಕೃಪೆಯು ಮಾತ್ರವೇ. நீங்கள் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு ನೀವು ಸಾಯದೆ ಬದುಕಿರುವುದು காரணம் கர்த்தருடைய கிருபை. ಕರ್ತನ ಕೃಪೆಯು. ஹalleluya. 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 அவருடைய கிருபை, ಆತನ ಕೃಪೆಯು நம்மை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ನಮಗೆ ಹಾಳಾದ ರೋಗಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದೆ. நம் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ 1000 ಜನರು ಬಿದ್ದರು, நம்முடைய வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், ನಮ್ಮ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ 10,000 ಜನರು ಬಿದ್ದರು, நாம் விழாமல் நம்மை தாங்கிக் கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. ನಾವು ಬೀಳದೆ ನಮ್ಮನ್ನು ತಡೆಯುತ್ತಿರುವುದು ದೇವರ ಕೃಪೆಯು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ನಾವು ಹೇಳೋಣ. நான் சாகாமல் பிழைத்திருந்து ನಾನು ಸಾಯದೆ ನಾನು ಬದುಕಿದ್ದು கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். ಕರ್ತನ ನಿಷ್ಠೆಯಲ್ಲಿ ನಾನು ಬಯಸುವೆನು. கர்த்தர் வருவனவும் ಕರ್ತನ ಬರುವವನು அவருடைய வேலையை இந்த உலகத்தில் நான் செய்து கொண்டிருப்பேன். ಆತನ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಿರುವೆನು. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಮೊದಲನೇದಾಗಿ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿಯೂ ಆತನ ನೀತಿಗಾಗಿಯೂ ತವಕ ಪಡಿರಿ. பிறகு ಮತ್ತೆ உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். ನಿಮಗೆ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಸೇರಿಸಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அதாவது நாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நம்முடைய ஜீவனுக்காக கவலைப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ನಾವು ಏನನ್ನು ತಿನ್ನೋಣ, ಏನನ್ನು ಕುಡಿಯೋಣ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕಾಗಿ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. நாம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று நம்முடைய சரீரத்திற்காகவும் கவலைப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ನಾವು ಏನನ್ನು ಉಡಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕಾಗಿ ನಾವು ಚಿಂತೆ ಪಡಬಾರದು ಅಂತ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் கவலைப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ಲೌಕಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳಿಗಾಗಿ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾರೆ. அவர் உதாரணமா சொல்றாரு பாருங்க. ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. வானத்து பறவைகளை பாருங்கள், ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ನೋಡಿರಿ. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கின்றதும் இல்லை. ಅವು ಬಿತ್ತುವುದೂ ಇಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದೂ ಇಲ್ಲ, ತನ್ನ ಕಳಜಗಳಲ್ಲಿ ಸೇರಿಸಿಡುವುದೂ ಇಲ್ಲ. அவைகளையே உங்களுடைய பரம தகப்பன் பிழை கூட்டுகின்றார். ಅವುಗಳನ್ನೇ ನಮ್ಮ ಪರಮ ತಂದೆ ಅದನ್ನು ಬದುಕಿಸುತ್ತಾರೆ, போஷிக்கின்றார், ಪೋಷಿಸುತ್ತಾರೆ, வாழ்வு கொடுக்கின்றார். ಅದಕ್ಕೆ ಜೀವನ ಕೊಡುತ್ತಾರೆ. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ಕಾಡಿನ ಪುಷ್ಪಗಳನ್ನು ನೋಡಿರಿ. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ಅವುಗಳು ಬಿತ್ತುವುದೂ ಇಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದೂ ಇಲ್ಲ. அவைகளுக்கு உங்கள் தேவன் வண்ண வண்ணமாக உடுத்துவிக்கின்றார். ಅವುಗಳಿಗೆ ದೇವರು ಬಣ್ಣ ಬಣ್ಣವಾಗಿ ಉಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவைகளெல்லாம் எந்த விதமான பிரயாசம் எடுக்கல பாருங்க. ಅವುಗಳೆಲ್ಲ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಪ್ರಯಾಸ ತೆಗಿತಿಲ್ಲ ನೋಡಿ. அது எந்த வேலையுமே செய்யல. ಅವುಗಳು ಯಾವುದೇ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿಲ್ಲ. விதைக்கவும் இல்லை, ಬಿತ್ತೋದು ಇಲ್ಲ, அறுக்கவும் இல்லை, ಕೊಯ್ಯೋದು ಇಲ್ಲ, சேர்த்து வைக்கல. ಸೇರಿಸಿಡೂ ಇಲ್ಲ. அவைகளையே ஆண்டவர் போஷிக்கின்றார். ಅವುಗಳನ್ನೇ ದೇವರು ಪೋಷಿಸುತ್ತಾರೆ. நீங்க வேலை செய்றீங்க, ನೀವು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಿ, சம்பாதிக்கிறீங்க, ಸಂಪಾದಿಸುತ್ತೀರಿ, சேர்த்து வைக்கிறீங்க. ಸೇರಿಸಿಡುತ್ತೀರಿ. உங்களை போஷிக்க மாட்டாரா? ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸೋದಿಲ್ವಾ? உங்களை உடுத்தி வைக்க மாட்டாரா? ನಿಮ್ಮನ್ನು ಉಳಿಸೋದಿಲ್ವಾ?
சொல்லுகின்றார். ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ತನೇ இன்னொரு ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்றாரு, ಇನ್ನೊಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாடி தேடி ஓடாதீர்கள் என்று சொல்கின்றார். ಲೌಕಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳಿಗಾಗಿ ನೀವು ಓಡಬೇಡಿರಿ. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ಲೋಕವಾದ ಪ್ರಕಾರವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು அஞ்ஞானிகள் நாடி தேடி ஓடுகின்றார்களா? ಅಜ್ಞಾನಿಗಳು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತಾರೆ. அவர்களுக்கு ಅವರಿಗೆ பொருளாதாரம் மிகவும் முக்கியம். ವಸ್ತುಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. அதாவது என்னன்னா, ಅದು ಏನಂದ್ರೆ அவர்களுக்கு அவருடைய வாழ்வின் ஆதாரம் பொருள்தான். ಅವರಿಗೆ ಅವರ ಜೀವನ ಆಧಾರವು ವಸ್ತೆ. பொருளே அவர்களுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்றது. ವಸ್ತೆ ಅವರ ಜೀವನದ ಆಧಾರವಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಮಗೆ பொருள் ஆதாரம் கிடையாது, ವಸ್ತು ಆಧಾರವಲ್ಲ, அவரின் அருளே ஆதாரம். ಆದರೆ ಕೃಪೆಯೇ ನಮಗೆ ಆಧಾರವು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அவரின் அருள் பொருள்களை கொடுக்கும். ಆತನ ಕೃಪೆಯು ನಮಗೆ ವಸ್ತುಗಳನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ಆತನ ಆಶೀರ್ವಾದವೇ ನಮಗೆ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, முதலாவது ಮೊದಲನೇದಾಗಿ தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்த காரியங்களையும் ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು, அவருடைய நீதிக்கு எடுத்த காரியங்களையும் ಅವರ ನೀತಿಗಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು, கர்த்தருக்கு எடுத்த காரியங்களையும் ಕರ್ತರಿಗಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು நீங்கள் நாடி தேடுங்கள். ನೀವು ಹುಡುಕಿರಿ. ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. நாம் ஆசீர்வாதங்களை தேட அவசியம் கிடையாது. ನಾವು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹುಡುಕುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆசீர்வாதம் நம்மள தேடி வரணும். ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವುದು. ஆமென். ஆமென். நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ನಾವು ಕರ್ತನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು அவருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ಅವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು அவர் காட்டும் வழிகளிலே நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ಅವರು ತೋರಿಸುವಂತ ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಲು ಆರಂಭಿಸುವಾಗ ஆசீர்வாதங்கள் நம்மை விரட்டிக் கொண்டு நமக்கு முன்பாக வந்து நிற்கும். ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮ್ಮನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. வாசிப்போம் உபாகமம் 28:2. ಓದೋಣ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28:2. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಕೊಟ್ಟು ನಡೆದರೆ ಈ ಶುಭಗಳನ್ನೆಲ್ಲ ನಿಮಗೆ ಪ್ರಾಪ್ತವಾಗುವುದು. ஹalleluya. ஹalleluya. ஆங்கிலத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. And all these blessings shall come upon you and overtake you because you obey the voice of the Lord your God. அதாவது ಅದು நீங்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுத்து ನೀವು ಕರ್ತನ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ಕಿವಿಗೊಟ್ಟು அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನೀವು ನಡೆಯುವಾಗ ஆசீர்வாதங்கள் எல்லாம் ಆಶೀರ್ವಾದಗಳೆಲ್ಲವೂ ஓவர்டேக் பண்ணிட்டு வருமா? ಅವೆಲ್ಲವೂ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಎಗರಿ ಬರುತ್ತವೆ. நீங்க கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு போயிட்டே இருந்தீங்க ನೀವು அப்படின்னா ಕರ್ತನು ಕರ್ತನು ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ತನನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾ ಹೋಗ್ತಿದ್ರೆ அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் அப்படி நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ಅವರ ಚಿತ್ತ ಅವರ ಇಷ್ಟ ಅಂತ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೋಗುತ್ತಿರುವುದಾದರೆ அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் போய்க்கொண்டே இருந்தீர்கள் என்றால் ಅವರಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿ ನೀವು ಹೋಗುತ್ತಿರುವುದಾದರೆ ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்குமா? ಆಶೀರ್ವಾದಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಮುಂದೆಗಡೆ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. நம்ம ஆசீர்வாதத்தை தேடி போனோம் அப்படின்னா ஆசீர்வாதம் அகப்படாது. ನಾವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋದ್ರೆ ನಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ ಸಿಗೋದಿಲ್ಲ. ஆனால் ஆசீர்வதிக்கின்ற தேவனை தேட ஆரம்பித்தால் ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ದೇವರನ್ನು ಹುಡುಕಲು ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ நீங்கள் வலையே விரிக்காவிட்டாலும் ஆசீர்வாதங்கள் வானத்தை திறந்து கொண்டு உங்கள் மீது வந்து விழுகும். ನೀವು ಬಲೆಯನ್ನು ಹಾಕಲಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದು ಬರುತ್ತದೆ. அன்னைக்கு ஒரு கடைக்கு போயிருந்தோம் பாருங்க. ಅವತ್ತೊಂದು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿದ್ವಿ, ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். ಶಾಪಿಂಗ್ ಮಾಡಕ್ ಹೋಗಿದ್ವಿ. அங்க ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம், ஒரு தேன் ஹனி பாட்டில் இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ನೋಡಿದ್ವಿ, ಅಲ್ಲಿ ಜೇನಿತ್ತು, அதுல போட்டுருந்துச்சு ಅದ್ರಲ್ಲಿ ಹಾಕಿತ್ತು buy one get one free. ಒಂದು ತಗೊಂಡ್ರೆ ಒಂದು ಉಚಿತ ಅಂತ. அதாவது ஒன்னு வாங்குனா ಒಂದು ತಗೊಂಡ್ರೆ ஒன்னு ಇನ್ನೊಂದು free. ಫ್ರೀ ಆಗಿ ಉಚಿತವಾಗಿ ஒன்னு ஃப்ரீ. ಒಂದು ಉಚಿತವಾಗಿ. நான் கடைக்காரன்ட்ட போய் ಇವಾಗ ನಾವು ಅಂಗಡಿಯವರ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ஒன்னு ஃப்ரீ தானே, ಒಂದು ಫ್ರೀ ತಾನೆ, அந்த ஃப்ரீயை மட்டும் எனக்கு கொடுங்க, ಆ ಉಚಿತವಾದ ಮಾತ್ರ ನನಗೆ ಕೊಡಿ, நான் போயிடுறேன் ನಾನು ತಗೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ என்று சொன்னா அவர் கொடுப்பாரா? ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೊಡ್ತಾರಾ? அவர் என்ன சொல்வாரு? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? பிரதர் நீங்க ஒன்னு வாங்குனீங்கன்னா ಬ್ರದರ್ ಇಲ್ಲ, ನೀವು ಒಂದನ್ನು ತಗೊಂಡ್ರೆ நீங்க கேட்கவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்து வந்துரும். ನೀವು ಕೇಳದೆ ಬೇಡ, ನಾವೇ ಸೇರಿಸಿ ಕೊಟ್ಬಿಡ್ತೇವೆ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது ನೀವು ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕಲು ನೀವು ಆರಂಭಿಸುವಾಗ ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க பின்னாடி வந்துரும். ಆಶೀರ್ವಾದಗಳು ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾ ಬರ್ತದೆ. ನೋಡಿ, ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். ಒಂದು
ಇದಕ್ಕೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೇನೆ. இப்ப நீங்களும் நானும் ஒரு ஹோட்டலுக்கு போறோமா? ಇವಾಗ ನೀವು ನಾವು ಎಲ್ಲ ಸೇರಿ ಒಂದು ಹೋಟೆಲ್ಗೆ ಹೋಗ್ತೇವೆ. கற்பனை சொல்றேன், நீங்களும் நானும் ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ನೀವು ನಾವು ಎಲ್ಲ ಸೇರಿ ಹೋಟೆಲ್ಗೆ ಹೋಗ್ತೇವೆ. நான் அந்த ஹோட்டல்ல கடைக்காரர்கிட்ட சொல்றேன், ಆ ಹೋಟೆಲ್ ನಲ್ಲಿ ಇರುವ ಅಂಗಡಿ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತೇವೆ, 4 இட்லி பார்சல் கட்டுங்க அப்படின்னு சொல்றேன். 4 ಇಡ್ಲಿ ಪಾರ್ಸಲ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. 4 இட்லி பார்சல் கட்டுறான். 4 ಇಡ್ಲಿ ಪಾರ್ಸಲ್ ಮಾಡ್ತಾರೆ. சட்னி சாம்பாரையும் சேர்த்து பார்சல் கட்டுறான். ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರ್ ಇದೆಲ್ಲ ಸೇರಿಸಿ ಪಾರ್ಸಲ್ ಮಾಡ್ತಾರೆ. டேரக்ட் அப்படியே கையில கொடுக்குறான். ಹಾಗೆ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. நீங்க கேக்குறீங்க, ನೀವು ಕೇಳ್ತೀರಿ, என்ன பிரதர் 4 இட்லி தானே நீங்க கேட்டீங்க, ಏನು 4 ಇಡ್ಲಿ ಅಂತ ಮಾತ್ರ ತಾನೇ ನೀವು ಕೇಳಿದ್ದು, சட்னி சாம்பார்லாம் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರ್ ಎಲ್ಲ ಸೇರಿಸಿ ಕೊಡ್ತಿದಾರಲ್ಲ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இட்லி வாங்குனா ಇಡ್ಲಿ ತಗೊಂಡ್ರೆ சட்னி சாம்பார் ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರು ஃப்ரீ. ಫ್ರೀ. என்ன சொல்றேன், நான் இட்லி வாங்குனா சட்னி சாம்பார் ஃப்ரீன்னு சொல்றேன். ಏನ್ ಹೇಳ್ತೇವೆ, ಇಡ್ಲಿ ತಗೊಂಡ್ರೆ ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರು ಫ್ರೀ. நீங்க கேக்குறீங்க சட்னி சாம்பார் ஃப்ரீயா? ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರ್ ಫ್ರೀನಾ? சட்னி சாம்பார் ஃப்ரீயா? ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರ್ ಫ್ರೀನಾ? அப்படியே கடைக்கு போறீங்க, ಹಾಗೆ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ, ஐயா சட்னி சாம்பார் ஃப்ரீயாங்க, ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರ್ ಫ್ರೀ ಅಂತೆ கேரி பேக்ல போட்டு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா ಒಂದ್ ಕವರಿಗೆ ಹಾಕಿ ನನ್ಗೆ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ கடைக்காரர் என்ன சொல்லுவான், ಅಂಗಡಿಯವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் இட்லியை வாங்குங்க, நீங்க கேட்காமலே சட்னி சாம்பார் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துருங்க. ಫಸ್ಟ್ ಇಡ್ಲಿ ಅಂತ ತಗೊಳ್ಳಿ, ನೀವು ಕೇಳಿ ನಾವು ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರು ನಿಮ್ಗೆ ನಾವು ಕೊಟ್ಬಿಡ್ತೇವೆ. அதேதாங்க வேதம் சொல்லுது. ಅದನ್ನೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಆತನ ನೀತಿಗಾಗಿ ತವಕಪಡಿರಿ. இது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ಮತ್ತು ನಿಮಗೆ ಕೂಡ ಸೇರಿಸಿಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஆசீர்வாதங்களை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும். ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕುವವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர்களை விட கூட கொடுக்கப்படும். ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಅವರಿಗೆಲ್ಲ ಸೇರಿಸಿಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. 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 ஆதாமையும் ஏவாளையும் ஆதாமನ ಅವಳನ್ನು ஆண்டவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்துல வச்சிருந்தார் பாருங்க. ದೇವರು ಬಂದು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ರು ನೋಡಿ. சகலத்தையும் கீழ்ப்படித்து ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தவர்களை ஆசீர்வதித்திருந்தார் பாருங்க. ಎಲ್ಲವನ್ನು ಅವರ ಕೆಳಗೆ ಇಟ್ಟು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ರು ನೋಡಿ. சகல விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ಎಲ್ಲಾ ಮರದ ಹಣ್ಣುಗಳನ್ನು ತಿನ್ನಬಹುದು, ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ಆದ್ರೆ ಈ ಒಳ್ಳೇದು ಕೆಟ್ಟದ್ದು ಅರಿಯುವಂತ ಈ ಹಣ್ಣನ್ನು ಮಾತ್ರ ನೀವು ತಿನ್ಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆதாம் இடத்திலே ಆದಾಮನ ಬಳಿ ஆண்டவர் எதிர்பார்த்தார். ದೇವರು ಎದುರು ನೋಡಿದರು. என்ன எதிர்பார்த்தார்? ಏನ್ ಎದುರು ನೋಡಿದರು? எனக்கு இவன் முதலிடம் கொடுக்க வேண்டும், ನನಗೆ ಇವನು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡಬೇಕು, என்னுடைய வார்த்தைக்கு இவன் முதலிடம் கொடுக்க வேண்டும், ನನ್ನ ಮಾತಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡಬೇಕು. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து இருவரும் வாழ்ந்தார்கள் பாருங்க. ஏதல்ல ದೇವರ ಮಾತಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಟ್ಟು ಇಬ್ಬರು ಬಾಳಿದರು ನೋಡಿ. அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. ಆಗ ಅವ್ರಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಕೊರತೆ ಇರಲಿಲ್ಲ. சாப்பிடுறதுக்கு பிரச்சனையே கிடையாது, ಊಟಕ್ಕೆ ಸಮಸ್ಯೆವೇ ಇಲ್ಲ, எல்லா விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம், ಎಲ್ಲಾ ಹಣ್ಣುಗಳನ್ನು ತಿನ್ನಬಹುದು, திருப்தியா சாப்பிடலாம், ತೃಪ್ತಿಯಾಗಿರಬಹುದು, உடைக்கு பிரச்சனையே கிடையாது, ವಸ್ತ್ರಕ್ಕೆ ಸಮಸ್ಯೆನೇ ಇಲ್ಲ, மகிமையின் சரீரம் அவர்களை மகிமையின் சாயல் அவர்களை மூடி இருந்தது, ಮಹಿಮೆಯ ಸ್ವರೂಪ ಅವರನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿತ್ತು, தங்குறதுக்கு பிரச்சனையே கிடையாது, ತಂಗುವುದಕ್ಕೂ ಅವರಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, பொன் விளையிற பூமியில ஏதேன் தோட்டத்துல சந்தோஷமா இருந்தாங்க, ಬಂಗಾರ ಬೆಳೆಯುವಂತ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದರು. தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழும் பொழுது ದೇವರಿಗೆ ಪ್ರಥಮ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಾಳುವಾಗ எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருந்தார்கள். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿದ್ದರು. ಆದರೆ ஏவாள் ಅವಳು பிசாசுக்கு முதலிடம் கொடுத்தாள், ಸೈತಾನನಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಟ್ಟಳು. ಆದಾಮನು தன்னுடைய மனைவிக்கு முதலிடம் கொடுத்தான். ತನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟನು. தேவனுக்கு இரண்டாவது பிளேஸ் வச்சிட்டாங்க. ದೇವರನ್ನು ಎತ್ತಿ ಎರಡನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ರು. அவருடைய வார்த்தைக்கு இரண்டாவது பிளேஸ் வச்சிட்டாங்க. ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಎತ್ತಿ ಎರಡನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ರು ನೋಡಿ. சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு பாருங்க. ಅವ್ರಿಗೆ ತಿನ್ನುವುದಕ್ಕೂ ಕಷ್ಟಪಡುವಂತ ರೀತಿಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತು ನೋಡಿ. மகிமையின் சாயல் போயிடுச்சு பாருங்க. ಮಹಿಮೆಯ ಸ್ವರೂಪ ಹೋಯ್ತು ನೋಡಿ. அத்தி இலைகளை போட்டுட்டு இருக்காங்க. ಅವರು ಅಂಜೂರದ ಮರದ ಎಲೆಗಳನ್ನು ಹಾಕುತ್ತಿದ್ದಾರೆ. ஏதேனை விட்டு வெளியில போயிட்டாங்க. ಆ ಏದೇನ್ ತೋಟವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. அத்தியாவசிய தேவைகளே போயிடுச்சு பாருங்க. ಅವರ ಒಂದು ಅಗತ್ಯಗಳೆಲ್ಲ ಹೋಯ್ತು ನೋಡಿ. அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கப்படாமல் அது இழந்துட்டாங்க பாருங்க. ಅವರ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಪೂರೈಸಕ್ಕಾಗದೆ ಹಾಗೆ ಕಳ್ಕೊಂಡ್ರು ನೋಡಿ. பாவம் இப்படி செய்தது. ಪಾಪವು ಈ ರೀತಿಯಾಗಿ என்ன ಮಾಡಿದ್ರು. காரணம்? ಯಾವ ಕಾರಣ? தேவனுக்கு அவர்கள் முதலிடம் கொடுக்கவில்லை. ದೇವರಿಗೆ ಅವರು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுத்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது ನಾವು ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ನಾವು ಬಾಳಲು ಆರಂಭಿಸುವಾಗ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமாக கொடுப்பார். ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಬೇಕಾದ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಮಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡುವರು. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿ ಎದುರು ನೋಡುವುದು கீழ்ப்படிதல். ವಿದ್ಯತೆ. கீழ்ப்படியும் பொழுது ನಾವು ವಿದ್ಯತೆ ಆಗುವಾಗ ஆசீர்வாதங்கள் நமக்கு தானாக நம்ம மீது வந்து பெருகின்றது. ಆಶೀರ್ವಾದಗಳು ತಾನಾಗಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಫಲಿಸುತ್ತದೆ. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் முன்பாக
முன்பாக ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದಗಳಿಗೆ ಮುಂದೆ ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது பாருங்க. ಒಂದು ವಿದ್ಯತೆ ಆಗುವಂತ ಕಾರ್ಯ ಇದೆ ನೋಡಿ. நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தோம் என்றால் ನಾವು ಅವರ ಮಾತಿಗೆ ವಿದ್ಯತೆ ಆಗುತ್ತಲೇ ಇರುವುದಾದರೆ ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும் பாருங்க. ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮಗೆ ತಾನಾಗಿ ಬರುತ್ತಿರುತ್ತದೆ ನೋಡಿ. நீங்கள் மனம் பொறிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ನೀವು ದೇವರ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡುವುದಾದರೆ ದೇಶದ ಒಂದು ಫಲಗಳನ್ನು ನೀವು ತಿನ್ನುವಿರಿ. நீங்கள் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? ನೀವೇನ್ ಮಾಡಬೇಕು? ಮೊದಲು மனம் பொருந்த வேண்டும், ನೀವು ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗಬೇಕು, செவி கொடுக்க வேண்டும். ಕಿವಿಗೊಡಬೇಕು. அப்பொழுது ಆಗ தேசத்தின் நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள். ದೇಶದ ಶುಭಗಳನ್ನು ನೀವು ತಿನ್ನುವಿರಿ. வழியை ನಿಮ್ಮ ಮಾರ್ಗವನ್ನು கர்த்தருக்கு ஒப்புவித்து ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ಅವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರಿ. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ಅವರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಫಲಪಡಿಸುವರು. நான் எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது பிரதர். ನಾನು ಯಾವ್ ಮಾಡಿದ್ರು ಸಫಲವಾಗ್ತಿಲ್ವಲ್ಲ. என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது பிரதர். ಯಾವ್ ಮಾಡಿದ್ರು ಸಫಲವಾಗ್ತಿಲ್ವಲ್ಲ. உன் சுய விருப்பத்தின்படி நடக்காதே. ನಿಮ್ಮ ತನದಾದಂತ ಇಷ್ಟದಂತೆ ನಡೆಯಬೇಡಿ. உன் சுய வழியிலே நடக்காதே. ನಿಮ್ಮದಾದಂತ ತನದಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಡಿ. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ನಿಮ್ಮ ಮಾರ್ಗವನ್ನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ಅವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರಿ. உன் மீது நம்பிக்கையாயிருக்காதே. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರಬೇಡಿ. அதிகாரத்தின் மீது நம்பிக்கையாயிருக்காதே. ಅಧಿಕಾರದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ನೀಡಬೇಡಿ. பணத்தின் மீது நம்பிக்கையாயிருக்காதே. கர்த்தர் மீது நம்பிக்கையாயிரு. ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರಿ. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ಅವರೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಿದ್ಧಿಗೆ ತರುವರು. ஹalleluya. 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 உண்மையுள்ள மனுஷன் ನಿಜವುಳ್ಳ ಮನುಷ್ಯನು பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದುವನು. ஹalleluya. ஹalleluya. நான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்புகின்றேன். ನಾನು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಬೇಕಂತ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. நான் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ನಾನು ನಿಜವಾಗ್ಲೂ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರ್ಬೇಕಂತಲೂ ನಾನು ಇಷ್ಟಪಡಬೇಕು. கொஞ்சத்தில் உள்ளவனாக இருக்கின்றவனை ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರುವವರನ್ನು ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிபதியாக அதிகாரியாக மாற்றுவார். ದೇವರು ಅನೇಕದಲ್ಲಿ ಅಧಿಪತಿಯಾಗಿ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವರು. ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் முன்பாக ஒரு கீழ்ப்படிதல் இருக்கின்றது. ಒಂದೊಂದು ಆಶೀರ್ವಾದಗಳಿಗೆ ಮುಂದೆ ಒಂದು ವಿದ್ಯತೆ ಇದೆ. விசுவாசித்தால் ನೀವು ನಂಬಿದರೆ தேவனுடைய மகிமையை காண்பாய். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು ಕಾಣುವಿರಿ. தேவனுடைய மகிமையை வாழ்விலே காண வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் பிரதர்? ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾನು ಕಾಣಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು? நீ விசுவாசிக்க வேண்டும். ನೀವು ನಂಬಬೇಕು. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் ನಿಮಗೆ ಶುಭಗಳು ಉಂಟಾಗಿರುವಂತೆ பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವನವು ಬಹುಕಾಲ ಇರುವಂತೆ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸಿರಿ. பிரதர், என் வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்க வேண்டும். நான் நீண்ட நாள் வாழ வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಶುಭಗಳು ಉಂಟಾಗಿರಬೇಕು. ನಾನು ಬಹುಕಾಲವಾಗಿ ಬಾಳಬೇಕು. ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? கர்த்தர் ஒரு கீழ்ப்படிதலை உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ಕರ್ತನು ಒಂದು ವಿದ್ಯತೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. உன் லைஃப் நல்லா இருக்கும். ನಿಮ್ಮ ಜೀವನ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. இந்த நாட்கள் இந்த உலகத்துல வாழுகிற கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ನೀವು ಬಹುಕಾಲವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವಿರಿ. ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ಕರ್ತನ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ತಗ್ಗಿಸಿರಿ. அப்பொழுது ಆಗ அவர் உங்களை உயர்த்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಅವರು ಉನ್ನತಪಡಿಸುವರು. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் முன்பாக ಒಂದೊಂದು ಆಶೀರ್ವಾದಗಳಿಗೆ ಮುಂದೆ ஒரு கீழ்ப்படிதலை தேவன் நம்மிடத்தில் ಒಂದು எதிர்பார்க்கிறார். ವಿದ್ಯತೆಯನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கும் பொழுது ನೀವು ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿದ್ಯತೆ ಆಗುತ್ತಲೇ ಇರುವಾಗ ஆசீர்வாதங்கள் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடி நிற்கும். ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಅಟ್ಟಾಡಿಸಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஹalleluya. 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 வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುವುದು, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். ಸಿಂಹದ ಮರಿಗಳು ಕೊರತೆಯಾಗಿ ಹಸಿರಿನಿಂದ ಇರುತ್ತದೆ. ஆனா ಆದರೆ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೂ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ಒಂದು ಶುಭಗಳು ಕೊರತೆ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ಒಂದು ಶುಭಗಳು ಕಡಿಮೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. யோபு எழுதிருக்கு பாருங்க. ಯೋಬಲ್ ಬರ್ತಿದೆ ನೋಡಿ. அவரோடு பழகி சமாதானமாயிரும். ಅವರೊಂದಿಗೆ ಅಭ್ಯಾಸ ಆಗಿ ನೆಟ್ಟತನವಾಗಿ ಸಮಾಧಾನವಾಗಿರಿ. அதனால் உனக்கு நன்மை வரும். ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಶುಭಗಳು ಉಂಟಾಗುವುದು. கர்த்தரோடு பழக 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 ನೀವು ಕರ್ತನೊಂದಿಗೆ ನೀವು ನೆಟ್ಟತನ ಐಕ್ಯತೆ ಆಗುತ್ತಾ ಇರುವಾಗ உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். ನಿಮಗೆ ಶುಭಗಳು ಬರುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது ನೀವು ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕಲು ಆರಂಭಿಸುವಾಗ குறைவில்லாமல் நடத்தப்படுவீர்கள். ನೀವು ಕೊರತೆ ಇಲ್ಲದಂತೆ ನಡೆಸಲ್ಪಡುವಿರಿ.
ஹalleluya Hallelujah. காட்டுல இருக்கிற ಕಾಡಲ್ಲಿರುವಂತ கடைசி மிருகம் சாகுற வரையும் ಕಡೆಯ ಒಂದು ಮೃಗ ಸಾಯುವ ತನಕ சிங்கம் சாப்பிடு பாருங்க. ಸಿಂಹ ತಿನ್ನುತ್ತದೆ ನೋಡಿ. சிங்க குட்டிகளும் சாப்பிடும் பட்னியா இருக்காது பாருங்க. ಸಿಂಹದ ಮರಿಗಳು ಹಸಿವಿನಿಂದ ಇರೋದಿಲ್ಲ அது ನೋಡಿ. எப்படியாச்சும் வேட்டையாடி சாப்பிடும். ಅದು ಹೇಗಾದ್ರೂ ಬೇಟೆಯಾಡಿ ತಿನ್ನುತ್ತದೆ. இந்த உலகத்துல கூட சிங்க குட்டிகள் இருக்குது பாருங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕೂಡ ಸಿಂಹದ ಮರಿಗಳಿದೆ ನೋಡಿ. வேதம் சொல்கின்றது ವೇದ ಹೇಳುತ್ತದೆ சாத்தானவன் ಸೈತಾನನು கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகின்றான். ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದಂತೆ ಯಾರನ್ನು ನುಂಗೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த சிங்கத்தோட குட்டிகள் ಆ ಸಿಂಹದ ಮರಿಗಳು. இயேசு சொல்றாரு பாருங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ ಯೋಹಾನ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 44ನೇ தன்னை விசுவாசிக்காத யூதர்களை நோக்கி இயேசு சொல்கின்றார், ತನ್ನನ್ನು ನಂಬದೇ ಇರುವ ಯಹೂದ್ಯರನ್ನು ನೋಡಿ ಯೇಸು நீங்கள் ಹೇಳುತ್ತಾರೆ, உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ನೀವು ನಿಮ್ಮ ತಂದೆಯಾದ ಸೈತಾನನಿಂದ ಉಂಟಾದವರು. உலகத்துல இயேசு விசுவாசிக்காத மக்களை வேதம் அப்படிதான் அடையாளப்படுத்தி காட்டுது பாருங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ನಂಬದೇ ಇರುವವರನ್ನ ಹಾಗೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், ದೇವರ ಮಾತಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವವರು, ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಕೇಳದವರು, அவங்க அந்த உலகத்துல நல்லா செழிப்பா வளமா கொடுமையா வாழ்றாங்க பாருங்க. ಅವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳ್ತಾರೆ ನೋಡಿ. அந்த சிங்கத்தின் குட்டிகள் ಆ ಸಿಂಹದ ಮರಿಗಳು அவர்கள் கூட ಅವರು ಕೂಡ தாழ்ச்சி அடைந்து ಆ ಕೊರತೆಯಿಂದ பட்டினியாக இருக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் ಹಸಿವಿನಿಂದ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಬಂದರು. கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ಆದರೆ ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವ ನಮಗೆ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ಒಂದು ಕೊರತೆಯೂ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. தாவீது சொல்றாரு பாருங்க, ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, நான் இளைஞனா இருந்தேன், ನಾನು ಬಾಲಕನಾಗಿದ್ದೇನು, முதிர் வயது உள்ளவனுமானேன், ಮೃತವಾಗಿ ಆದನು, ஆனாலும் ಆದರೂ நீதிமான் கைவிடப்பட்டதையும் ನೀತಿವಂತನು ಕೈಬಿಟ್ಟಿದ್ದನು, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறங்கி திருந்ததையும் நான் காணவில்லை. ಅವನ ಸಂತಾನವು ರೊಟ್ಟಿಗಾಗಿ ಅಲೆದಿದ್ದನ್ನು ನಾನು ಕಾಣಲಿಲ್ಲ. எத்தனை பேர் நீதிமானா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನರು எத்தனை பேர் கிறிஸ்து இயேசு மூலமாக பெற்ற தேவ நீதியை உடையவர்களாக ಎಷ್ಟು இருக்கிறீர்கள்? ಜನರು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೀರಿ? நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். ನೀವು ಕೈಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ನಿಮ್ಮ ಸಂತಾನವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವುದು. உங்க பரம்பரை ஆசீர்வதிக்கப்படும். ನಿಮ್ಮ ಪರಂಪರೆಯು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವುದು. ஹalleluya. 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 விசுவாசிக்கணும் பாருங்க. ನಂಬಬೇಕು ನೋಡಿ. கர்த்தரை நாடி தேட வேண்டும். ಕರ್ತನನ್ನು ನಾವು ಹುಡುಕಬೇಕು. கர்த்தரை தேடுதல் என்றால் என்ன? ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವುದಂದ್ರೆ ಏನು? கர்த்தரை நாடுதல் என்றால் என்ன? ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವುದಂದ್ರೆ ಏನು? வாசிப்போம் சங்கீதம் 105:4. ಕೀರ್ತನೆಗಳು 105:4. ಯೆಹೋವನನ್ನು ಆತನು ಬಲವೂ ಆಶ್ರಯಗಿರಿಯೂ ಆಶ್ರಯಿಸಿರಿ, ನಿತ್ಯವೂ ಆತನ ದರ್ಶನವನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ. கர்த்தரை அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரை நாடுதல் தேடுதல் என்றால் என்ன? ಕರ್ತನನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ ಅಂದ್ರೆ ಏನು? அவருடைய சமூகத்தை நாடுதல். ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಬರಬೇಕು. அவருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும் பாருங்க. அவருடைய சமூகத்தை தேட வேண்டும் பாருங்க. ಅವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ನಾವು ಹುಡುಕಬೇಕು ನೋಡಿರಿ, ಅಪೇಕ್ಷಿಸಬೇಕು ನೋಡಿರಿ. எப்பொழுது தேட வேண்டும்? ಯಾವಾಗ ಹುಡುಕಬೇಕು? நித்தமும் தேட வேண்டும். ನಿತ್ಯವೂ ನಾವು ಹುಡುಕಬೇಕು. இது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ಏನೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂತು, போராட்டம் வந்துருச்சு, ಹೋರಾಟ ಬಂತು, ஒரு கவலை வந்துருச்சு, ಚಿಂತೆ ಬಂತು, அதனால ஆண்டவரை போய் தேட போறேன். ಆದ್ರಿಂದ ಹುಡುಕುತ್ತೇನೆ. இல்லை, ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. நித்தமும் தேட வேண்டும். ನಿತ್ಯವೂ ನಾವು ದೇವರನ್ನು நித்தமும் ಹುಡುಕಬೇಕು. தேட வேண்டும். ನಾವು ನಿತ್ಯವೂ ನಾವು ದೇವರನ್ನು நித்தமும் ಹುಡುಕಬೇಕು. அவரோட உறவிலே இருக்க வேண்டும். ನಾವು ನಿತ್ಯವೂ ಆತನ ನೆಂಟತನದಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕು. அந்த சமூகத்துல என்ன இருக்குதா? ಆತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಏನಿದೆ? வல்லமை இருக்கின்றது. ಬಲವೂ ಇದೆ. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அமரும் பொழுது ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்புகின்றார். ಆತನು ತನ್ನ ಬಲದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವರು. இன்னொரு சங்கீதம் அது 16:11. சங்கீதம் 16:11. ಕೀರ್ತನೆಗಳು 16:11. கர்த்தருடைய சமூகத்தில் என்ன இருக்கின்றது? ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನಿದೆ? உங்களுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆನಂದವು, உங்களுடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಂತೋಷವೂ ಉಂಟು. கர்த்தருடைய சமூகத்தில் என்ன இருக்குது? ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನು ಉಂಟು? பரிபூரண ஆனந்தம் இருக்கின்றது. ಪರಿಪೂರ್ಣ ಆನಂದವಿದೆ. கர்த்தருடைய சமூகத்தில் என்ன இருக்குது? ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನಿದೆ? நித்திய பேரின்பம் இருக்கின்றது. ನಿತ್ಯವಾದ ಒಂದು ಸಂತೋಷವಿದೆ. அதாவது பரிபூரண ஆனந்தம் என்றால் fullness of joy அப்படின்னு இருக்கு. ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு fullness of joy. ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಒಂದು ಸಂತೋಷವು ಅಂತ.
ஜாய் ஹாப்பி இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. ಈ ಒಂದು ಸಂತೋಷವು ಒಂದು ಸಡಗರ ಒಂದು ರೀತಿಗೆ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ ನೋಡಿ. ஹாப்பி சந்தோஷம் அப்படின்னா ಸಂತೋಷ ಅನ್ನುವುದಾದರೆ ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான காரியம் எனக்கு நடந்து விட்டது என்றால், ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಸಂತೋಷಕರವಾದ ಕಾರ್ಯವು ನಡೆದರೆ, ஒரு ஹேப்பன் நடந்துருச்சு அப்படின்னா ನಡೆದರೆ அதனால் உண்டாகக்கூடிய அதுக்கு பேர் தான் சந்தோஷம், ஹாப்பி. ಅದರಿಂದ ಉಂಟಾಗುವುದೇ ಸಂತೋಷವು. ஆனா ஜாய்ன்றது ಆದರೆ ಆನಂದವು ಅನ್ನುವುದು அது வெளியில இருந்து வர்றது கிடையாது, ಅದು ಹೊರಗಡೆಯಿಂದ ಬರೋದಲ್ಲ, அது உள்ள ಇருந்து வருது. ಅದು ನಮ್ಮ ಹೃದಯದ ಒಳಗಿಂದ ಬರುವುದು. ஹalleluya. ஹalleluya. சொன்ன பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களை கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னேன்ல. ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರುವವರನ್ನು ಆತನ ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದವಲ್ಲ. நீங்கள் அதை பார்க்கவில்லை, ನೀವು ಅದನ್ನ ನೋಡಲಿಲ್ಲ, நீங்கள் பாதுகாக்கப்பட்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். காரணம் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ಆದರೆ ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸಿದ್ದಾರೆ, ಯಾಕೆಂದರೆ ಆತನ ಕೃಪೆ ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. அதே போலதான் ಅದೇ ஒரு ರೀತಿಯಾಗಿ உள்ளான ஒரு சந்தோஷம் ನಮಗೆ ಒಳಗಿನ ಒಂದು ಆನಂದವು வெளியில என்ன வரல, ಹೊರಗಡೆಯಿಂದ ಬರಲಿಲ್ಲ, உள்ள இருந்து ஒரு ஆனந்தம் வருது பாருங்க. ನಮ್ಮ ಒಳಗಿಂದ ಒಂದು ಆನಂದವು ಬರುತ್ತದೆ ನೋಡಿ. அது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. ಅದು ಕರ್ತನ ಒಂದು ಸಮ್ಮುಖದಲ್ಲಿದೆ. அது மாத்திரம் கிடையாது, நித்திய பேரின்பம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಶಾಶ್ವತ ಭಾಗ್ಯವು, நித்திய பேரின்பம், ಶಾಶ್ವತ ಭಾಗ್ಯವು, treasures for evermore அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ಶಾಶ್ವತವಾದ ಒಂದು ಭಾಗ್ಯವು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ನೋಡಿ. அப்படின்னா என்ன மீனிங்னா, ಹಾಗಾದ್ರೆ ಏನಂದ್ರೆ a feeling of happy satisfaction and enjoyment, அதாவது ಅದು ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு உணர்வு, ಒಂದು ಸಂತೋಷಕರವಾದ ಒಂದು ಸ್ಪರ್ಶ, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, ಒಂದು ತೃಪ್ತಿಕರವಾದ ಒಂದು ಜೀವನ, என்ஜாய்மெண்ட், இன்பங்களை அனுபவிக்கின்ற ஒரு நிலை, ಸಂತೋಷಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ. இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குது பாருங்க. ಇದೆಲ್ಲ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದೆ ನೋಡಿ. கர்த்தருடைய சமூகத்திலே வல்லமை இருக்கின்றது, ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಲವಿದೆ, கர்த்தருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் இருக்கின்றது, ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆನಂದವಿದೆ, கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் இருக்கின்றது. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿತ್ಯವಾದ ಒಂದು ಶಾಶ್ವತ ಭಾಗ್ಯವಿದೆ. கர்த்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் பாருங்க. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ನಾವು ಅಪೇಕ್ಷಿಸಬೇಕು ನೋಡಿ. கர்த்தருடைய சமூகத்திலே அமர்வதற்கு நாம் அதிகமாக விரும்பணும் பாருங்க. ನಾವು ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಇಷ್ಟಪಡಬೇಕು ನೋಡಿ. ஆசீர்வாதத்தை தேடக்கூடாது, ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹುಡುಕಬಾರದು, ஆசீர்வதிக்கிற தேவனை தேட வேண்டும். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. தேவனோடு அதிகமாக நேரத்தை செலவழித்துக் கொண்டே இருங்கள். ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಕಳೆಯುತ್ತೀರಿ. அற்புத விதமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து ಅವರು இருக்கிறார். ಅದ್ಭುತ ವಿಧವಾಗಿ ನಿಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಪೂರೈಸುವರು. வேதத்துல நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ನೋಡಿ. ரூத் ರೂತ್ என்பவள் புறஜாதிகளாகிய நமக்கு அடையாளமாக வேதத்திலே காட்டப்படுகின்றாள். ರೂತಳು ಬಂದು ಒಂದು ಅನ್ಯ ಜನವಾಗಿ ನಮಗೆ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತಾಳೆ. போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக காட்டப்படுகின்றான். ಬೋವಾಸನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸೂಚಿಸುತ್ತಾರೆ. ரூத் என்ன பண்றா? ಆ ರೂತಳು ಏನು ಮಾಡುತ್ತಾಳೆ? காலையிலேயே வயலுக்கு போயிடுறா. ಮುಂಚಾನೆಯೇ ಎದ್ದು ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾಳೆ. சாயந்தரம் வரை என்ன பண்றா? ಸಂಜೆಯವರೆಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಾಳೆ? கோதுமை அறுப்பாங்கல்ல, ಈ ಗೋಧಿಯನ್ನು ಕೊಯ್ಯುತ್ತಾರಲ್ಲ, அந்த அரிக்கட்ல இருந்து உழுகுற அந்த கோதுமையை பிறக்குறா. ಅಲ್ಲಿ ಬೀಳುವಂತಹ ಗೋಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. காலையில இருந்து சாயந்தரம் வரை பிறக்குறா. ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಂಜೆಯ ತನಕ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. அவளுக்கு ஒரே ஒரு மரைக்கால் கோதுமை போகும்போது கொடுக்கப்படுது. ಅವರಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಮರಕಾಲು ಗೋಧಿ ಮಾತ್ರ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அதே ರೂತಳು போவாசின் காலடியில் இருந்தால், ಬೋವಾಸನ ಪಾದದಲ್ಲಿ ಇದ್ದಳು. அவளுக்கு 6 படி வார்கோதுமை போவாசால் கொடுக்கப்பட்டது. ಅವರಿಗೆ 6 ವಾರ್ಕಾಲಷ್ಟು ಗೋಧಿಯನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು ಬೋವಾಸನಿಂದ. அவள் வாழ்வாதாரத்தை தேடினாள், ಅವಳ ಜೀವನವನ್ನು ಹುಡುಕಿದಳು. அவளுக்கு ஏதோ கொடுக்கப்பட்டது. ಅವಳಿಗೆ ಏನೋ ಒಂದು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ஆனால் போவாசின் பாத தண்டையில் அமர்ந்தாள், ಆದರೆ ಬೋವಾಸನ ಅವನ ಒಂದು ಪಾದಪೀಠದಲ್ಲಿ ಕೂತಿಕೊಂಡಳು. அவளுக்கு கூட கொடுக்கப்பட்டது. ಅವಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿತು. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ಮರಿಯಾಳಲು ತನ್ನನ್ನು ಬಿಡದಂತಹ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಭಾಗವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಳು. எத்தனை பேர் நல்ல பங்கை தெரிந்து ಎಷ್ಟು கொண்டார்கள்? ಜನರು ಒಳ್ಳೆಯ ಭಾಗವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಿ? என்ன சொல்றேன் புரியுதா? ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೇನೆ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? என்னத்தை உண்போம், எப்படி சாப்பிடுவோம், ಏನನ್ನು பத்தியா இப்படியே தேடிட்டு இருந்தா பாருங்க. ಏನನ್ನು ತಿನ್ನೋಣ, ಏನನ್ನು ಹಾಕೋಣ ಅಂತ ಈ ರೀತಿಯೇ ಹುಡುಕ್ತಿದ್ರೆ கொடுக்கப்பட்டது. ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ஆனால் பாதத்திலே அமர்ந்தாள், ಆದರೆ ಅವಳ ಪಾದದಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡಳು. கூட கொடுக்கப்பட்டது. ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿತು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ರೂತಳಿಗೆ போவாசோட திருமணம் நடந்துச்சு பாருங்க. ಬೋವಾಸನಿಗೆ ಮದುವೆ ನಡೆದಿತ್ತು ನೋಡಿ. அவள் சுகந்தரவாளியாக
ಅವರು ಬಾಧ್ಯತೆಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಳು. இன்னைக்கு ಇವತ್ತು ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ மனவாட்டிகளாக இருக்கின்றோம். ಮನಲಿಂಗತೆಯಾಗಿದ್ದೇವೆ. நம்முடைய மனவாளனாக கிறிஸ்து இருக்கின்றார். ನಮ್ಮ ಮನಲಿಂಗನಾಗಿ ಕ್ರೈಸ್ತರಿದ್ದಾರೆ. அவரோடு ஐக்கியப்படணும். ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಐಕ್ಯತೆ ಹೊಂದಬೇಕು ನೋಡಿ. உறவுல இன்னும் மேம்படணும் பாருங்க. ಅವರ ಒಂದು ನೆಟ್ಟತನದಲ್ಲಿ ಇನ್ನೂ ನಾವು ಅಧಿಕ ಆಗಬೇಕು இன்னும் ನೋಡಿ. அதிகமா அவருடைய சமூகத்தில் உட்காரணும் பாருங்க. ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಅವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ನಾವು ಹುಡುಕಬೇಕು ನೋಡಿ. வேதத்தை வாசிக்க வேண்டும். ವೇದವನ್ನು ಓದಬೇಕು. தியானிக்க வேண்டும். ಧ್ಯಾನಿಸಬೇಕು. அதிக நேரம் ஜெபத்தில் இருக்க வேண்டும். ಅಧಿಕ ಸಮಯ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நல்ல ಟೈಮ್ இருக்குது பாருங்க இந்த நேரத்துல. ಒಳ್ಳೆ ಸಮಯ ಇದೆ ನೋಡಿ. லாக்டவுன் பீரியட்ல நிறைய டைம் இருக்குது. ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಯಗಳಿದೆ ನೋಡಿ. சும்மா மொபைல்ல நோண்டிட்டு இருக்காதீங்க. ಸುಮ್ಮನೆ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿರಬೇಡಿ. ஆசீர்வாதங்களுக்காக கவலைப்பட்டு இருக்காதீங்க. ಆಶೀರ್ವಾದಗಳಿಗಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. கர்த்தருடைய சமூகத்தில் அமருங்கள். ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಮಯ ಕಳೆಯಿರಿ. நீங்க எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் கூட உங்களுக்கு எதிர்பட்டு வரும். ನೀವು ಎದುರು ನೋಡದೇ ಇರುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು ಕೂಡ ನಿಮ್ಮ ಎದುರಾಗಿ ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 இயேசு சொல்றாங்க பாருங்க. ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னே உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ತಂದೆಯ ಬಳಿ ನೀವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ಅಗತ್ಯಗಳು ಏನು ಅಂತ ಅವರು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. உங்களுக்கு என்ன தேவையோ ನಿಮಗೆ ಏನು ಅಗತ್ಯ அந்த தேவை உங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே தேவை தெரியுமா? ಆ ಅಗತ್ಯ ನಿಮಗೆ ಬರುವ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. அப்ப ஏன் ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும், ஏன் நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையை நீர் உருவாக்கி வைத்தீர்? ஏன் சொன்னீங்க அப்படி? ಯಾಕೆ ಕೇಳಿರಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದಿರಲ್ಲ? நமக்கு ನಮಗೆ கேட்காமலே எல்லாமே கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தால் ಕೇಳದೆ ಎಲ್ಲ ಕೊಡುತ್ತಲೇ ಇದ್ದರೆ நாம் தேவனை தேட மாட்டோம் பாருங்க. ನಾವು ದೇವರನ್ನು ಹುಡುಕೋದಿಲ್ಲ ನೋಡಿ. ஏதாவது கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக நாச்சும் ಯಾವ್ದಾದ್ರು ಕೇಳಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾದ್ರೂ என்னுடைய மகன் ನನ್ನ ಮಗನು என்னுடைய மகள் ನನ್ನ ಮಗಳು என்னிடத்திலே வரமாட்டாளா, ನನ್ನ ಬಳಿ ಬರೋದಿಲ್ವಾ, என்னிடத்திலே வரமாட்டானா ನನ್ನ ಬಳಿ ಬರೋದಿಲ್ವಾ என்று ஒரு அன்புள்ள தகப்பன் ஏங்கிக் ಅಂತ கொண்டிருக்கிறார். ಹೇಳಿ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆ ಅಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா ஏங்குறாரு பாருங்க. ತಂದೆ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ ನೋಡಿ. உங்களுக்கு ஆசீர்வதிக்க அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ನಿಮಗೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்க அவரை தேடாம ஆசீர்வாதம் தேடிட்டு இருக்கீங்க, அதனால கொடுக்கப்பட மாட்டேங்குது. ನೀವು ಅವರನ್ನು ಹುಡುಕದೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಾತ್ರ ಹುಡುಕ್ತೀರಿ, ಆದ್ದರಿಂದ ನಿಮಗೆ ಸಿಗ್ತಿಲ್ಲ. நீங்கள் கர்த்தரோடு உறவிலே, ನಿಮ್ಮ ಕರ್ತನ ನೆಟ್ಟತನದಲ್ಲಿ, அவரோட ஐக்கியத்திலே, ಆತನ ಐಕ್ಯದಲ್ಲಿ, அவரோட நல்ல பிணைப்புல இருந்தீங்க அப்படின்னா ಆತನಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಒಂದು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு எல்லாம் ನೀವು கொடுக்கப்படும். ಕೇಳದೆ ನಿಮಗೆಲ್ಲ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, ಕರ್ತನ ಬಳಿ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರಿ, அப்பொழுது ಆಗ உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருள் செய்வார். ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಬೇಡಿಕೆಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರು ನಿಮಗೆ ದೊರಕುವರು. நீ வாயை திறந்து ஒரு தேவையை சொல்லவே வேண்டாம். ನೀವು ಬಾಯಿ ತೆಗೆದು ನಿಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಹೇಳೋದು ಬೇಕಿಲ್ಲ. நீ இருதயத்தில் விரும்புறத கூட ஆண்டவர் அப்படி நிறைவேற்றுவார். ನೀವು ಹೃದಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಇಷ್ಟಪಟ್ಟರು ಕೂಡ ದೇವರು ಅದನ್ನು ಹಾಗೆ ನೆರವೇರಿಸುವರು. கர்த்தருடைய சமூகத்திலே உட்காருங்க. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. ஒரு ஐக்கியத்துல இன்னும் மேம்படுங்க. ಆತನ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿರಿ. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருங்க. ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಿ. ஹalleluya. 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 இயேசு பாருங்க. ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் ನೀವು ನನ್ನನ್ನು ನನ್ನ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮಲ್ಲೂ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದು ಯಾವುದೋ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ಅದು ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. நீங்கள் நிலைத்திரு, ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, என்னோட நீ உறவிலே இரு, ನನ್ನ ಒಂದು ನೆಟ್ಟತನದಲ್ಲಿರಿ, என் வார்த்தையிலே நீ நிலைத்திரு. ನನ್ನ ಮಾತಿನಲ್ಲಿ ನೀವು ನೆಲೆಗೊಂಡಿರಿ. நீ கேட்டுக்கொள்வதை நான் கொடுப்பேன். ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya. 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 கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ಅವರು ಕೊಡುವುದಕ್ಕೆ ತಯಾರಾಗಿದ್ದಾರೆ. அவரில் நிலைப்பதற்கு நாம் தயாராக இல்லை. ಅವರಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ತಯಾರಾಗಿದ್ದೇವಾ? அவரில் நாம் நிலைத்திருந்தோம் என்றால் ಅವರಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಳ್ಳುವುದಾದರೆ நிச்சயமாகவே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பரிபூரணமாக சந்திப்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದ ಸಂಧಿಸುವರು. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஜெபம் என்பது ಪ್ರಾರ್ಥನೆ ಎನ್ನುವುದು நீங்கள் ನೀವು தேவனோடு ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದು, தேவனோடு தொடர்பு கொள்வது. ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆ ಹೊಂದುವುದು, வேதம் வாசிப்பது என்பது ವೇದ ಓದುವುದು ಅನ್ನುವುದು, தேவன் உங்களோடு தொடர்பு கொள்வது, தேவன் உங்களோடு பேசுவது. ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆ ಆಗುವುದು, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುವುದು. இந்த இரு நிலை தொடர்பில் நாம் இருக்கணும் பாருங்க. ಈ ಒಂದು ಎರಡು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕು ನೋಡಿ. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்றார், எதிர்பார்க்கின்றார். ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, ಅದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. ஒப்பு கொடுக்கணும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அதிக நேரம் நான் உங்க கூட பேச போறேன் ஆண்டவரே. ಅಧಿಕ ಸಮಯ ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಕಳೆಯುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. நீங்கள் என் கூட பேசுங்க. அதிக நேரம் நான் வேதத்தை வாசிக்கிறேன். ನೀವು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ಅಧಿಕವಾದ ಸಮಯ ನಾನು ವೇದವನ್ನು ಓದುತ್ತೇನೆ ದೇವರೇ.
லாக்டவுன் சமயத்துல ஒரு முடிவு எடுங்க. ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿ. வீட்ல வந்து சும்மா இருக்காதீங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಡಿ. அவர் கூட பேசிக்கிட்டே இருங்க. ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಲೇ ಇರಿ. பேசிக்கிட்டே இருங்க. ಮಾತನಾಡ್ತಲೇ ಇರಿ. துதித்துக்கொண்டே இருங்க. ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಲೇ ಇರಿ. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಲೇ ಇರಿ. ಸ್ತೋத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತಲೇ ಇರಿ. இங்க ஜெபிக்கிறது அப்படின்னா தேவைகளை சொல்றதல்ல. ಪ್ರಾರ್ಥಿಸುವುದೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವುದಲ್ಲ. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்காருல்ல. ಮುಂಚಿತವಾಗಿ ನಮಗೆ ಅನೇಕವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களை வைத்து உங்களை ஆசீர்வதித்து விட்டார். ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ಅದನ್ನು ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ, ಸ್ತುತಿಸಿರಿ. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಂತರು தேவனோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தாங்க. ದೇವರೊಂದಿಗೆ ಒಳ್ಳೆ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿದ್ದರು ನೋಡಿ. தானியேலை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ದಾನಿಯೇಲನ ಕುರಿತಾಗಿ ವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தானியேல் 3 வேளை தேவனை தொழுது கொண்டானாம். ದಾನಿಯೇಲನು 3 ಹೊತ್ತು ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. 3 வேளை நல்லா சாப்பிடுறோம். ನಾವು 3 ಹೊತ್ತು ಚೆನ್ನಾಗಿ ತಿಂತೇವೆ. ஆனா சாப்பாடு கொடுத்த தேவனை மறந்துறோம். ಆದ್ರೆ ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರನ್ನು ಮರೆಯುತ್ತೇವೆ. தானியேலை குறித்து ராஜா சொல்றாரு பாருங்க. ಆ ರಾಜರು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தேவன் உன்னை தப்புவித்தாரா? ನೀವು ಎಡಬಿಡದಂತೆ ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದರಾ? பார்த்தாலே தெரியுது பாருங்க, லைஃப் ஸ்டைல பார்த்தாலே தெரியுது இடைவிடாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார். ಅವನನ್ನು ನೋಡಿದರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ನೋಡಿ, ಅವನು ಎಡಬಿಡದೆ ದೇವರನ್ನು அந்த ಆರಾಧಿಸುತ್ತಾನೆ. ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை, அவனை தப்பிச்சுடுவாரு அப்படின்னு. ಅವನ ರಾಜನಿಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ, ಇವನನ್ನು ತಪ್ಪಿಸ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ. பார்த்தாலே தெரியுது பாருங்க. ನೋಡಿದರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ನೋಡಿ, ಆತ್ಮಿಕ ಜೀವನ. உலக பிரகாரமான மக்களுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பார்த்தாலே தெரிய வேண்டும். ಲೌಕಿಕವಾದ ಮಕ್ಕಳಿಗೆ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. நீங்கள் சொல்ல வேண்டும், ನೀವು ಹೇಳಬೇಕು, தேவன் என்னை பாதுகாக்கிற தேவனாக ನನ್ನ இருக்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವಂತ என்னை ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பஞ்சகாலத்தில் கூட திருப்தியாக்குகிற தேவனாக ನಮ್ಮ இருக்கிறார். ಬರಗಾಲದಲ್ಲಿ ಕೂಡ ನನ್ನನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மகா வறட்சியான காலத்திலும் ಒಂದು ಮರುಭೂಮಿಯಾದ ಒಂದು ಸಮಯದಲ್ಲೂ அவர் திருப்தியாக்குவார். ಅವರು ತೃಪ್ತಿಗೊಳಿಸುವರು. ஹalleluya, 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 ஹalleluya. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்களாக இருக்கின்றோம். ನಾವು ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟ ಮರಗಳಾಗಿದ್ದೇವೆ. உலகத்துல மகா வறட்சி வந்தாலும் ಲೋಕದಲ್ಲಿ ಬರಗಾಲ ಬಂದರೂ நாம் திருப்தியாக இருப்போம். ನಾವು ತೃಪ್ತಿಯಾಗಿರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. இந்த விசுவாச மனநிலைக்கு நம்ம வரணும் பாருங்க. ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸದ ಒಂದು ಮನಸ್ಸಿಗೆ ನಾವು ಬರಬೇಕು ನೋಡಿ. நம்முடைய கனெக்ஷன் பிளெஸிங்ஸோட இருக்க கூடாது. ನಮ್ಮ ಒಂದು ಸಂಪರ್ಕವು ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಇರಬಾರದು. நம்முடைய கனெக்ஷன் நம்மள bless பண்ற தேவனோடு இருக்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ದೇವರೊಂದಿಗೆ ಇರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. தாவீது சொல்றாரு பாருங்க, ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, ஆண்டவரை எக்காலமும் நான் ஸ்தோத்திரிப்பேன். ದೇವರನ್ನು ಯಾವಾಗಲೂ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವುದೆಂತೇನೆ. அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும். ಆತನ ಸ್ತುತಿ ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಇರುವುದು. நம்முடைய வாயில் என்ன இருக்கின்றது? ನಮ್ಮ ಬಾಯಿನಲ್ಲಿ ಏನಿದೆ? வெட்டி பேச்சு, ಬೇಡದಂತ ಮಾತು, வீண் பேச்சு, ಸುಮ್ಮನೆ ಮಾತಾಡುವುದು, தேவையில்லாத பேச்சு, ಬೇಡದ ಮಾತು, இதெல்லாம் இருக்குதா? ಇದೆಲ್ಲ ಇದೆಯಾ? தயவு செய்து அகற்றி விடுங்கள். ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನ ದೂರ ಮಾಡಿ. பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಏನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಏನೋ ಒಂದನ್ನು ಮಾತಾಡಬೇಡಿ. இந்த வாய் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு நான் காரணம் கர்த்தரை துதிப்பதற்கு, அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு. ಈ ಬಾಯಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಕಾರಣವೇನೆಂದರೆ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ, ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಹೇಳುವುದಕ್ಕೆ. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் நாம் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். ಆತನ ಮಹಿಮೆಗೆ ನಾವು ಕೀರ್ತಿಯಾಗಿ ಬಾಳಬೇಕಂತಲೇ ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. உன்னையே நான் மகிமைப்படுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಮಹಿಮೆ ಹೊಂದುವೆನು ಅಂತ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. உன்னுடைய வாய் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಬಾಯಿ ಆತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಲೇ ಇರಬೇಕು. தாவீது சொல்றாரு பாருங்க, ದಾವೀದನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, நான் படுக்கையின் மேல் உம்மை நினைக்கும் பொழுது, ನಾನು ಮಲಗಿರುವಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ನೆನೆಸುವಾಗ, ராஜாமத்தில் உம்மை தியானிப்பேன். ರಾತ್ರಿಯಲ್ಲೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಧ್ಯಾನಿಸುವೆನು. நைட்டு ರಾತ್ರಿಯು ஆண்டவரை பத்தி அப்படியே தியானிச்சுட்டு இருக்கிறானா? ದೇವರ ಬಗ್ಗೆ ಹಾಗೆ ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರ್ತಾನಂತೆ. அவருடைய மகிமையை, ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು, அவருடைய மாட்சிமையை, ಆತನ ಒಂದು ಸ್ತುತಿಗಣವನ್ನು, அவருடைய கிருபைகளை, ಆತನ ಕೃಪೆಗಳನ್ನು, அவருடைய கற்பனைகளை ಆತನ ಒಂದು தியானித்துக்கிட்டே ಕಲ್ಪನೆಗಳನ್ನು இருக்கிறானா? ಧ್ಯಾನಿಸುತ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. ஒரு ராஜா, ಒಂದು ರಾಜ, அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ಹಂಗೆ ಬೇಕಾದಂತ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ಇರ್ತದೆ. மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ಜನರಿಗಾದಂತ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇರುತ್ತದೆ. எதிரிகளால் உண்டாகக்கூடிய கலக்கம் இருக்கும். ಎದುರಿಗಳಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಇರುತ್ತದೆ. அதெல்லாம் அப்படியே அழிச்சிட்டு கர்த்தரை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ಅದನ್ನೆಲ್ಲ ಹಾಗೆ ಮರೆತುಬಿಟ್ಟು ಕರ್ತನನ್ನು ನೋಡ್ತಾನೆ ನೋಡಿ. அதான் தாவீது ஆண்டவரோட தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், உகந்தவன். ಅದನ್ನೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, ದಾವೀದನು ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನು ಅಂತ. அதிகாலமே உம்மை தேடுவேன். ಮುಂಚಾನೆಯೇ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕುವೆನು.
ஆத்மா உன் மீது வாஞ்சையாக இருக்கின்றது. ನನ್ನ ಆತ್ಮವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಇರುತ್ತದೆ. கர்த்தர் மீது ஒரு வாஞ்சையுள்ள இருதயம் கொண்டவனாக இருந்திருக்கான் பாரு. ಕರ್ತನ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿಯುಳ್ಳ ಹೃದಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ ನೋಡಿ. ஒன்றே நான் கேட்டேன், ಒಂದನೇ ನಾನು ಕೇಳಿದೆನು, அதையே நான் நாடுவேன். ಅದನ್ನೇ ನಾನು ಹೊಂದಿಕೊಂಡೆನು. ராஜா சொல்றான், என்ன சொல்றான்? ರಾಜ ಹೇಳ್ತಾನೆ, ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ಅವನಿಗೆ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ಇದೆ. அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஆண்டவரோட சமூகத்துல போய் உட்காருவேன், அவருடைய ஆலயத்திலே நான் இருப்பதையே வாஞ்சிக்கின்றேன் அப்படின்றாங்க. ಅದೆಲ್ಲ ಇರ್ಲಿ, ಅವರ ಆಲಯದಲ್ಲಿ ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವುದೇ ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. அதனால்தான் தேவன் அவனை என் இருதயத்திற்கு உகந்தவன் என்று சொன்னார். ಆದ್ರಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನು ಅಂತ. ಈಗ நம்ம புதிய உடன்படிக்கை, ಇವತ್ತು ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕೆಳಗೆ ಇದ್ದೇವೆ. இன்னைக்கு நம்ம தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கின்றோம். ಇವತ್ತು ನಾವು ದೇವರ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. தகப்பன் பிள்ளை என்கிற உறவிலே இயேசு நம்மை இணைத்து விட்டார் பாருங்க. ತಂದೆ ಮಕ್ಕಳು ಅನ್ನುವಂತ ಆ ನೆಂಟತನದಲ್ಲಿದ್ದೇವೆ. நாம் தைரியமாய் கிருபாசனத்தை அண்டி கிட்டிச் சேரக்கூடிய தகுதியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಕೃಪಾಸನದ ಬಳಿ ಹೋಗುವಂತಹ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னும் அதிகமாக நாம் ஆண்டவரை அணுக வேண்டும். ನಾವು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರಬೇಕು. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே அமிதமாக தேவனோட ஐக்கியத்தில் இருந்த பொழுது, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಪರಿಶುದ್ಧವಂತರು ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಬಳಿ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇದ್ದಾಗ, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக ಇವತ್ತು மாற்றப்பட்டிருக்கிறோம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இன்னும் அதிகமாக அவரிடத்திலே கிட்டி சேர வேண்டும், ஐக்கியத்திலே அதிகமாக இணைய வேண்டும். ನಾವು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಅವರ ಬಳಿ ಬರಬೇಕು. ನಾವು ಇನ್ನೂ ಅವರ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಇನ್ನೂ ನೆಲೆಗೊಳ್ಳಬೇಕು. வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நானே திராட்சை செடி, ನಾನೇ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿ, நீங்கள் கொடிகள். ನೀವು ನನ್ನ ಬಳ್ಳಿಗಳು. ஒருவன் என்னிலும் ಒಬ್ಬನು ನನ್ನಲ್ಲಿಯೂ நான் அவனிலும் நிலைத்திருந்தால் ನಾನು ಅವನಲ್ಲಿಯೇ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ அவன் மிகுந்த ಅವನು கனிகளை ಬಹಳ கொடுப்பான். ಫಲವನ್ನು ಕೊಡುವನು. என்னை அல்லாமல் ನನ್ನಲ್ಲದೆ உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ನಿಮ್ಮಿಂದ ಬೇರೇನು ಮಾಡೋಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. ஒரு செடி இருக்குது, ಒಂದು ಗಿಡ ಇದೆ. செடிய கையில வச்சுக்கிட்டு ಗಿಡವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ நீ கனி கொடு கனி கொடு கனி கொடு அப்படின்னா கனி ನೀನು கொடு. ಫಲ ಕೊಡು ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೊಟ್ಬಿಡ್ತದ? செடி என்ன பண்ணணும்? ಆ ಗಿಡಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? மண்ணோடு இணைந்திருக்க வேண்டும். ಮಣ್ಣಲ್ಲಿ ಸೇರಿರಬೇಕು. தண்ணியை ஊத்தணும், ನೀರು ಹಾಕ್ಬೇಕು. ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ಹಾಗೆ ತಾನಾಗಿಯೇ ಫಲ ಕೊಡಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು தேவனிடத்தில் இணைந்து ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರಿ கிறிஸ்துவோடு கூட இணைந்து ಕ್ರೈಸ್ತನೊಂದಿಗೆ ಸೇರಿ வாழும் பொழுது, ಬಾಳುವಾಗ, வசனம் என்கிற அந்த தண்ணீரை ஊற்றும் பொழுது ವಾಕ್ಯ ಅನ್ನುವ ಆ ನೀರನ್ನು ನಾವು ಉಯ್ಯುವಾಗ நம்முடைய வாழ்க்கையிலே கனிகள் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಫಲಗಳು ತನ್ನತಾನಾಗಿಯೇ ಬರಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. செடி எங்கிருந்து வந்துச்சுங்க? ಗಿಡ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಪ್ರಿಯರೇ? மண்ணிலிருந்து தான் தேவன் செடியை உண்டாக்கினார். ಮಣ್ಣಿನಿಂದ ದೇವರು ಗಿಡವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. நாம் எங்கிருந்து உண்டானோம்? ನಾವು ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ವಿ? நாம் தேவனிடத்திலிருந்து உண்டானோம். ನಾವು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಉಂಟಾಗಿದ್ದೇವೆ. நம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக என்று சொல்லி நம்மை சிருஷ்டித்தார். ಆತನ ಒಂದು ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಯಾಗುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. செடி ಗಿಡ மண்ணோடு இணையவில்லை என்றால் ಮಣ್ಣೊಂದಿಗೆ ಸೇರ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ காட்சி கருவாடா போயிருக்கும். ಅದು ಒಣಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ ನೋಡಿ. மனிதன் ಮನುಷ್ಯನು தேவனோடு இணையவில்லை என்றால் ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಪರ್ಕವಾಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ அவன் ಅಳಿந்து ನರಕத்திற்கு போய்விடும். ಅವನು ನಾಶವಾಗಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ಅವನಿಂದ ಏನು ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. தான் கர்த்தர் சொல்றாரு, ಅದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು நீ ಹೇಳ್ತಾರೆ, நிலைத்திரு. ನೀನು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರು. மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ನೀನು ಬಹಳ ಫಲವನ್ನು ಕೊಡುವಿ. மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ನೀನು ಬಹಳ ಫಲವನ್ನು ಕೊಡುವಿ. வேதம் சொல்லுது பாருங்க, ವೇದ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, ಮನಸಾಂದ್ರ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ತಕ್ಕ ಒಂದು ಫಲ, நீதியாகிய கனி, ನೀತಿಯಾದಂತ ಒಂದು ಫಲ, ஆவியின் கனி 9, ಆತ್ಮದ ಫಲವು 9, நற்கிரியைகளாகிய கனி. ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳಾದಂತ ಫಲವು. இதெல்லாம் வேதம் சொல்ற கனிகள் பாருங்க. ಇದೆಲ್ಲ ಸತ್ಯ ವೇದ ಹೇಳುವಂತ ಫಲಗಳು ನೋಡಿ. நீங்கள் இயேசுவோடு இணைப்பிலே ஒரு ஐக்கியத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது ನೀವು ಯೇಸುವೊಂದಿಗೆ ನೀವು ಅಧಿಕವಾದ ಒಂದು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ இந்த கனிகள் ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ಈ வாழ்க்கை கனிகள் ಒಂದು வந்துகிட்டே இருக்கும். ಫಲಗಳು ನಿಮ್ಮ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ ತನ್ನತಾನಾಗಿ ಬರುತ್ತಿರ್ತದೆ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. அவரோடு ஐக்கியம் கொள்ள 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 ಅವರೊಂದಿಗೆ ಇನ್ನೂ ಐಕ್ಯತೆ ಹೊಂದುತ್ತಾ நீங்கள் அவரை போலவே மாறிவிடுவீர்கள். ನೀವು ಅವರಂತೆಯೇ ಮಾರ್ಪಡುವಿರಿ. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುವುದು, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ಜ್ಞಾನಿಯೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸುವವನು ஞானம் அடைவான். ಜ್ಞಾನ ಹೊಂದುವನು. ஹalleluya. ஹalleluya. தேவன் சர்வஞானி பாருங்க. ನಮ್ಮ ದೇವರು ಸರ್ವಜ್ಞಾನಿ ನೋಡಿ. அவரோடு அதிகமா பழக பழக ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ನೆಂಟತನ ಮಾಡುತ್ತಾ அவரோடு அதிகமா வேதத்துல தியானிக்க ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ವೇದದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಓದುತ್ತಾ நாம் இன்னும் அதிக ஞானவான்களாக ನಾವು மாறிவிடுவோம். ಇನ್ನೂ ಅಧಿಕವಾದ ಜ್ಞಾನಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. அவர் மகா பரிசுத்தர் பாருங்க. ಅವರು ಮಹಾಪರಿಶುದ್ಧರು ನೋಡಿ. அவரோடு நாம் பழக 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 ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಅಭ್ಯಾಸ ಆಗುತ್ತಾ அவரோடு இணைய ಅವರೊಂದಿಗೆ
பரிசுத்தம் நமக்கு பங்காக ಆ மாறுகிறது. ಪರಿಶುದ್ಧವು ಎಲ್ಲ ನಮ್ಮ ಭಾಗವಾಗುತ್ತದೆ. அவர் நீதி செய்கிற தேவன். ಅವರು ನೀತಿ ಮಾಡುವಂತ ದೇವರು ನೋಡಿ. அவரோடு நாம் அதிகமாக பழக ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ನೆಟ್ಟತನ ಇಡುವಾಗ ಆಟೋಮೆಟಿಕಾ நம்மளும் நீதியின் கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சோம். ನಾವು ತನ್ನತಾನಾಗಿ ನಾವು ನೀತಿಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. அவரோடு எவ்விதமாக பழகுவது? ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಐಕ್ಯತೆಗೊಳ್ಳುವುದು? வார்த்தையின் வழியாக. ಅವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. வார்த்தையின் வழியாக. ಅವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ. எண்ணங்கள், ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳು, அவருடைய விருப்பங்கள், ಅವರ ಯೋಚನೆಗಳು, ಇಷ್ಟಗಳು, ಅವರ ಚಿತ್ತಗಳು எல்லாமே இதெல்லாம் இருக்குது. ಎಲ್ಲವೂ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿದೆ? வேதத்தை அதிகமாக தியானிக்க ಈ ವೇದವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಬರುತ್ತದೆ. அவரின் சுபாவம் உங்களுடைய பங்காக மாறும். ಅವರ ಸ್ವಭಾವವು ನಮ್ಮ ಭಾಗವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன், ಕರ್ತನೊಂದಿಗೆ ಸೇರಿರುವವರು, அவரோடு கூட ஒரೇ ஆவியாக இருக்கிறார். ಅವರೊಂದಿಗೆ ಒಂದೇ ಆತ್ಮವಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாற வேண்டும் என்றுதான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಕುಮಾರನ ಸ್ವರೂಪಕ್ಕೆ ನೀವು ಸೇರಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இயேசுவை போல ಯೇಸುವಿನಂತೆ அதிகாலமே தேவனை தேட வேண்டும். ಮುಂಚಾನೆಯೇ ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. இயேசுவை போல ಯೇಸುವಿನಂತೆಯೇ இரவிலே தேவனை தேட வேண்டும். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು இயேசுவை ಹುಡುಕಬೇಕು. போல ಯೇಸುವಿನಂತೆಯೇ தனியாக ஜெபிக்க வேண்டும். ನಾವು ಒಂಟಿಯಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஆண்டவர் உள்ளத்தில் எதிர்பார்க்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தரை தேடும்போது என்ன நடக்குது? ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கூட கொடுக்கப்படுகின்றது. ಲೌಕಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು ಕೂಡ ಸೇರಿಸಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. உணவு, உடை, தங்குமிடம், ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் குறைவே இருக்காது பாருங்க. ಊಟ, ವಸ್ತ್ರ ಇವುಗಳಿಗೆ ಯಾವುದಕ್ಕೂ ಕಡಿಮೆನೇ ಇಲ್ಲ ನೋಡಿ. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ஒரு நன்மையும் குறைபடாது. ಒಂದು ಶುಭಗಳು ಕಡಿಮೆಯಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய சமூகத்துல ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ வல்லமை இருக்கின்றது, ಬಲವಿದೆ, பரிபூர்ண ஆனந்தம் இருக்கின்றது, ಪರಿಪೂರ್ಣ ಆನಂದವಿದೆ, நித்திய பேரின்பம் இருக்கின்றது. ನಿತ್ಯ ಭಾಗ್ಯವಿದೆ. நீங்கள் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது ನೀವು ಅವರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವಾಗ நீங்கள் வேண்டிக் கொள்கின்றதை அவர் கொடுக்கின்றார். ನೀವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದನ್ನು ಅವರು ಕೊಡುತ್ತಾರೆ. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக ನೀವು மாறுகின்றீர்கள். ಬಹಳ ಫಲವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಿ. அவரோடு நீங்கள் சஞ்சரிக்க ಅವರೊಂದಿಗೆ ನೀವು ಸಂಚರಿಸುತ್ತಾ அவருடைய திவ்ய சுபாவங்கள் உங்களுடைய பங்காக மாறுகின்றது. ಅವರ ದಿವ್ಯ ಸ್ವಭಾವಗಳು ನಿಮ್ಮ ಭಾಗವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ಆದ್ದರಿಂದ ಸಮಯವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஜெபிப்பதிலே, ಪ್ರಾರ್ಥಿಸುವುದರಲ್ಲಿ, துதிப்பதிலே, ಸ್ತುತಿಸುವುದರಲ್ಲಿ, ஸ்தோத்திரம் செய்வதிலே, ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವುದರಲ್ಲಿ, வேதம் வாசிப்பதிலே ಸತ್ಯವೇದ ಓದುವುದರಲ್ಲಿ அதிகமாக நேரத்தை செலவழித்து ಅಧಿಕವಾಗಿ ಸಮಯವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿ ஆண்டவருடைய ஐக்கியத்திலே, ದೇವರ ಒಂದು ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ಆತ್ಮಿಕ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ இன்னும் நீங்கள் அதிகமாக வளருங்கள். ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಬೆಳೆಯಿರಿ. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோகத்தின் தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை கனப்படுகின்றோம். ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. இந்த காலை வெளியிலே கூட ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ಆಮೆನ್. காலை வெளியிலே உம்முடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கின்றது. ಆಮೆನ್. நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை திருப்தியாக்குகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, மகா வறட்சியான காலங்களிலும் கூட கர்த்தாவே நீர் திருப்தியாக்குகின்ற தேவனாக இருக்கின்றதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையாக இருக்கின்றது. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த கிருபையினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பிழைத்துக் கொண்டிருக்கின்றோம், தப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம், இன்னமும் இருப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு ஒளியாக, இந்த உலகத்திற்கு ஒப்பாக எங்களை வைத்திருக்கின்ற ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக மக்களை உம்மிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எங்களை நீங்கள் வல்லமையாக பயன்படுத்துகிறார்கள். கேட்ட சத்தியங்களிலே இந்த மக்கள் நிலைத்திருக்கும்படியாக, உண்மையிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தாவே நீர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தைகள் இருதயத்திலே பசுமரத்து ஆணி போல பதியட்டு கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய ஐக்கியத்திலே உம்மோடு கொண்ட இந்த உறவுகளை இன்னும் அதிகமாக வளரும்படியாக, இன்னும் அதிகமாக மேம்படும்படியாக, சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாக பெற்று வாழும்படியாக, ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவனை தேடும்படியாக, ஆண்டவரை ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கின்ற உண்மை தேடும்படியாக, உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவர்களாக, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த உலகத்திலே வாழுகிறவர்களாக மாற்றுவீராக. இதமாக நீ செய்ய போகிறதாக ஆண்டவர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழைக்கப்படுகிற ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஹalleluya. 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 எத்தனை பேர் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? ஆமென். ஹalleluya.